ஓகே, ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர் சொல்லலாம். ஸோ நான் வந்து செபி ரெஜிஸ்டர் கிடையாதுங்க. ஸோ வந்து நான் லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் அனலைசல் எதுவுமே இன்னும் சொல்ல முடியாது. ஸோ நமக்கு தெரிஞ்ச டெக்னிக்கை வந்து நம்ம டெக்னிக் அனலைஸ் பேட்டர்ன்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறது, ஸோ இது வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அண்ட் அதில் இருக்கிற டவுட்ஸ் எல்லாமே நம்ம கிளியர் பண்ணுவோம். ஸோ லைவ் மார்க்கெட் பற்றி எதுவுமே கேட்காதீங்க, சரிங்களா? ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நிஃப்டியில் வந்து நம்ம மார்க்கெட் வந்து புல்லிஷ்க்கான ஒரு பேட்டர்ன் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். எஸ், ஸோ இந்த ஒரு பேட்டர்ன் வந்து நம்ம நிஃப்டியில் கொடுத்துருப்போம். இது வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் கொடுத்துருப்போம். இந்த பேட்டர்ன் படி வந்து மார்க்கெட் வந்து இந்த ஜோன்லேருந்து மேலே போய் நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருப்போம், சரிங்களா? அண்ட் இது நம்ம கொடுத்த டேட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து December 17 கொடுத்துருப்போம். எக்ஸாக்ட் இந்த ஜோன்லேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல்ங்கிறது நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இது வந்து ஹார்மோனிக்கில் வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் தான். மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்சல் ஆகி மேலே போகிற மாதிரி டைரக்ஷன். இங்கே நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா இந்த ஜோனுக்கு கீழே வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் இருக்கும், சரிங்களா? கரெக்டாக நம்ம December 18 போய் பார்த்துடலாம். ஓகே, ஸோ இந்த பேட்டர்ன் தெரியுதுங்களா? ஸோ இதே பேட்டர்ன் தான், பட் இது வந்து 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருக்குது. இங்கே அதே 50 மினிட்ஸ் வச்சுக்கலாம். எஸ், இதே பேட்டர்ன் தான். இதில் கரெக்டாக ஜோன் பார்த்தீங்கன்னா வந்து 25,750 இந்த ஜோனில் தான் மார்க்கெட் ரோஸ் லஞ்சில் கொடுத்துருந்தோம். எக்ஸாக்ட் இதுதான் 25,750. நம்ம ஜோன் பர்ஃபெக்டாக ரீச் ஆச்சு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா சேம் அதே December 18 ரீச் ஆகிடுச்சு. கரெக்டாக இந்த கேண்டில் 9:30 இங்கேருந்து ஒரு வருஷம் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இங்கேருந்து ஒரு ட்ரேட் இதை வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம புல்லுக்கான ட்ரேட் எடுத்திருப்போம், புல்லிஷ்க்கான ட்ரேடு. ஸோ எடுத்துகிட்டு நம்ம டார்கெட்டை வெட்டிருப்போம். நம்ம டார்கெட் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் ஸ்விங்கில் பாதி. அப்போ இங்கே வந்து ஃபிப் போட்டிங்கன்னா 0.5. ஸோ இதுதான் வந்து நம்ம டார்கெட், சரிங்களா? ஸோ டார்கெட் வந்து சேம் டேலேயே நமக்கு ஹிட் ஆயிடுச்சு. தென் அதுக்கப்புறம் இங்கே ஒரு ட்ரேட் வந்து இந்த B2D ட்ரேட்னு ஒன்று சொல்லியிருப்போம். இந்த இடத்துல ஒரு ஜோனை மார்க் பண்ணி ட்ரேட் பண்ணுறது. இது எப்படிங்கிறதும் நான் சேம் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், சரிங்களா? ஸோ இந்த டேட்டில் வந்து நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ போய் நம்ம யூடியூப் சேனல் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஜோன் எப்படி மார்க் பண்ண நம்ம கிளியராக சொல்லியிருப்போம். அண்ட் இன்றைக்குமே இதே ஜோனில் ஒரு என்ட்ரி வந்துச்சு, அதை நம்ம அதையும் பார்க்கலாம். ஓகே, இப்போ மார்க்கெட் இங்கிருந்து ஒரு என்ட்ரி இது மேலே போயிடுச்சு. மேலே போயிட்டு இருக்கும்போது நமக்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் அப். இந்த வீக்கெண்டுக்கு அப்புறம் மார்க்கெட் கேப் அப் ஆயிடுச்சு. ஸோ கேப் அப் ஆனதும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டபுள் ஸ்ட்ரக்சர் வந்துச்சு. அந்த டபுள் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம லாஸ்ட்டாக கொடுத்த அனலைஸ். அதாவது மார்க்கெட் எவ்வளோ தூரம் மேலே போயிட்டு ரோசல் ஆகி ஃபாலோ ஆகுற அனலைஸ். ஸோ இது அப்படியே நான் ரூம் கொடுத்துட்றேன். நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம். முதல்ல வந்து எப்பவுமே வந்து நம்ம டே டைம் ஃப்ரேம் வந்து அனலைஸ் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம டைம் ஃப்ரேமை ரெடியூஸ் பண்ணோம். நிறைய மெம்பர்ஸ்க்கு வந்து இன்ட்ராடேல ஒர்க் ஆகுமா அந்த டவுட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம லேட்டராக டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ டே டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு காட்லி பேட்டர்ன் 786 கரெக்டாக வரும். இங்கே எக்ஸாக்டாக 786 எப்படி வருதுங்கிறது ஹார்மோனிக் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் மார்க் பண்ணுவோம். ப்ளஸ் இந்த ஒரு லெவல் மட்டும் மார்க் பண்ண பார்த்தா இங்கே வந்து ரிவர்சல் ஜோனை மார்க் பண்ணும். ஜோனுங்கிறது ஒரு ஏரியா, சரிங்களா? ஸோ இந்த 3 பாயிண்ட் இங்கே வரும். அது ஹார்மோனிக்கில் ப்ரொசீஜர் நம்ம சொல்லி தரோம். ஸோ இப்போ ரஃபாக வந்து நான் ஒரு பாக்ஸ் மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து ரிவர்சல் ஜோன். அண்ட் இதே லெவலில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் கொடுத்துருந்தோம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மண்டே December 2022 December 22 வந்து நமக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனது நம்ம சொல்லிட்டோம் இதுதான் வந்து ரிவர்சல் ஜோன். இப்போ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஹார்மோனிக் பேட்டர்ன் தான், சரிங்களா? இதில் ப்ரெடிக்ஷனோ சிம்ஸனோ கிடையாது. ஜஸ்ட்டு லெவல்ஸை பார்க்குறோம். லெவல்ஸோட ரிவர்சல் ஜோன் இங்கே தான் இருக்குது. நம்ம மார்க் பண்ணி கொடுத்துட்டோம். December 18 நம்ம ஜோனை ஹிட் ஆகிடுச்சு. ஹிட் பண்ணிட்டு அங்கேருந்து ரிவர்சல் ஆகி மேலே போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் டார்கெட்டும் ரீச் தெரியுதுங்களா? இதுக்கப்புறம் December 19 அடுத்து December 20. ஓகே, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா December 22 மார்க்கெட் வந்து நமக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. அந்த BTD ட்ரேட் இந்த பாக்ஸ் வந்து ப்ரீவியஸ் வீடியோ நான் சொல்லியிருப்பேன், சரிங்களா? சரி, நம்ம நெக்ஸ்ட் இன்றைக்கி வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் இருக்குது. இந்த ஜோனுக்கு மேலே தான் நமக்கு என்ட்ரி. இங்கிருந்து இதுக்குள்ளே ஒரு ட்ரேட். இந்த ட்ரேடோட டார்கெட் பாயிண்ட் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கனால இதை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு சொல்லியிருப்போம். இதை நம்ம எடுக்கல, ரிவர்சலில் தான் நம்ம ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருப்போம். ஏன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதோட டார்கெட் வந்து ரொம்பவே கம்மி. நம்ம கொடுத்த ஜோன் பார்த்தீங்கன்னா ஸோ அதே பேட்டர்ன் தான் 2 ஹவர்ஸ் சார்ட்டில் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த கரெக்டாக பாருங்கள் 26,190. ஸோ இதை தான் இங்கேயும் மார்க் பண்ணியிருந்தோம் 26,190.
ஸோ இந்த ஜோன் தான் வந்து நமக்கு ரிவர்சல்ங்கிறது. எப்போ ஹிட் ஆச்சு? கரெக்டாக சேம் 22 அன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஜோனுக்குள்ளே வந்துடுச்சு. 23 அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஜோனுக்குள்ளே வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இடத்துல தான் என்னது நமக்கு ட்ரேடுங்கிறது. அண்ட் இங்கேருந்து நம்ம ரிவர்சல் ஆகுங்கிறது நமக்கு கொடுத்தோம் ரிவர்சல் பேட்டர்ன். அங்கே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ரிவர்சல் ஆகிடுச்சு. டார்கெட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸ்விங்கில் 50%. அப்போ என்ன பண்ண போகிறோம்? C2 இந்த ஸ்விங்கை சிலேருந்து ஸ்விங்கை வந்து மார்க் பண்ணணும். இதில் 50%னா 0.5. இதுதான் டார்கெட். டார்கெட் பாருங்க கரெக்டாக 25,980. ஸோ இதுக்கு கீழேயும் போகும். பட் எக்ஸாக்டாக எவ்வளோ தூரம் போகும்னாலும் நம்மளால் சொல்ல முடியாது. அது மார்க்கெட் ரிவர்சல் ஜோன் எங்கேயும் சொல்ல முடியும். கரெக்டாக இந்த ப்ரைஸில் ரிவர்சல் ஆகுமா இல்லை இது வரைக்கும் வந்துட்டு போகுமாங்கிறது அது சொல்ல முடியாது. நம்ம டார்கெட் எடுக்கிறோம், இங்கே ஒரு ட்ரேட் எடுக்கிறோம், ரிஸ்க் இங்கே இருக்குது, ரிவார்டு இங்கே இருக்குது, இவ்வளோ தான். ஸோ ட்ரேட் எடுத்துக்கிற டார்கெட் ஸ்டாப்ல வச்சுட்டு அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. ரொம்ப வந்து ஃபாலோ ஆகும், நிறைய கீழே போன்ட்டு எய்ம் பண்ணக்கூடாது. நம்ம எடுத்த ரிஸ்க்கு ரிவார்டு ஓகேவா, அவ்வளோதான். ஸோ இதில் பாதி தான் நமக்கு டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. நம்ம அதையுமே நம்ம சொல்லியிருப்போம். எப்போ ஹிட் ஆச்சுங்க? 29, December 29. கரெக்டாக பாருங்கள், இங்கே கீழே நம்ம சொல்லிட்டோம் டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. சேம் டேவே என்ன நம்ம டார்கெட்டும் பர்ஃபெக்டாக ரீச்டு. இப்போது மார்க்கெட் இங்கிருந்து மேலே போங்கிறத நம்ம வியூவை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதுக்கான முழு ட்ரேட் எடுத்தாச்சு. டார்கெட் புக்கு மார்க்கெட் இங்கிருந்து பீரிஸுங்கிறது ரிவர்சல் கண்டுபிடிச்சிட்டோம். டார்கெட் என்ட்ரி எடுத்துட்டோம். டார்கெட் புக். இப்போ திரும்ப மார்க்கெட் எப்போ மேலே போகும்? ஸோ அதுவும் நமக்கு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ அந்த பேட்டர்ன் தான் வந்து நம்ம 2 days பிஃபோரே நம்ம வீடியோ போட்டிருந்தோம். நம்ம டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணுங்க, நம்ம அதை கொடுப்போம். அந்த பேட்டர்ன் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இங்கே மார்க் பண்ணி கொடுத்தோம். நிஃப்டி 4 hour சார்ட்டில். சரிங்களா? ஸோ 4 hour சார்ட்டில் வந்து நமக்கு ஹார்மோனிக்கில் 3 பாயிண்ட் பேட்டர்ன். இது அட்வான்ஸில் நிறைய லெவல்ஸ் மாறும். சரி, அது நம்ம கிளாஸில் தான் சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து சிம்பிளாக சொல்கிறேன். ஃபிப்பில் வந்து 0.6 to 0.7 அது நம்மளோட ஜோன். சரிங்களா? 0.6 to 0.7. இந்த ஜோனுக்கு வெளியே தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ்ங்கிறது இருக்கும். அண்ட் இந்த பேட்டர்ன் தான் நம்ம கொடுத்து வந்தோம். சரிங்களா? இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் எப்போ கொடுத்தோம்? 29 கொடுத்தோம். 29 அன்னைக்கே வந்து நம்ம ஜோனை இங்கே ஹிட் பண்ணிடுச்சு. நம்ம பார்த்தா தெரியும். ஹிட் பண்ணிட்டு ஒரு சின்ன லைட்டர் வாசலாக இருக்கும். இதுதான். சரிங்களா? 29 அன்னைக்கு என்னாச்சு? ஹிட் ஆகிட்டு லைட்டாக மார்க்கெட் மேலே போயிருக்கு. பட் நம்ம ஜோனோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா வந்து ஜோனுக்குள்ளே தான் எடுப்போம். நெக்ஸ்ட் டே ஜோனுக்குள்ளே வந்துடுச்சு. இங்கே கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம், ட்ரேட் எடுக்கிறோம். இப்போ இது வரைக்கும் மார்க்கெட் பாருங்கள் ஃபுல்லாக டவுன் ட்ரெண்ட். ஜோனுக்குள்ள என்ன இருந்துச்சு மார்க்கெட்? அப்படியே அப் ட்ரெண்ட். சரிங்களா? இது ஸ்பாட். நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோ சொல்லியிருக்கோம். ஸ்பாட் வச்சு நம்ம எதில் ட்ரேட் பண்ணலாங்க? ஸ்பாட்டை மட்டும் பார்க்கணும், எதில் ட்ரேட் பண்ணலாம்? எஸ், ஆப்ஷன் ஹெட்ஜிங். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் இங்கே ட்ரேட் எடுத்திருந்தாலும் சரி, இல்லை இங்கே எடுத்தாலும் சரி, இங்கே எடுத்தாலும் நீங்கள் ஆப்ஷன் என்ன பண்ணணும்? ஹெட்ஜிங்கில் தான் ட்ரேட் எடுக்கணும். ஆப்ஷன் பையிலேயே செல்லிலே ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ப்ரீமியம் சார்ட்டு பார்க்கணும். புரிஞ்சுங்களா? ஏன் ப்ரீமியம் சார்ட் பார்க்கணும்? இப்போ நான் இதே லோ டைம் ஃப்ரேம் மாற்றுறேன். மார்க்கெட் பாருங்கள் ஜோனுக்குள்ள வந்து சைடேஸ்லேயே போதுங்களா? இங்கேயே பாருங்கள் ஒரு 10 minutes சைடேஸ் இருக்கா? இப்போ இந்த 10 minutes சைடேஸ் ப்ரீமியம் டிகேல ஆகும்ல? அப்போ முன்னாடி அவசரப்பட்டு எடுத்து என்ன ஆயிரும்? டிகேல லாஸுங்கிறது போகும். சரிங்களா? நான் மியூட் போட்டுக்கிறேங்க. ஸோ அதனால சொல்கிறது ப்ரீமியம் சார்ட் வந்து அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும்? பையோ செல்லோ வந்து போகலாம். இல்லை நீங்கள் சேஃபாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம்? டேரெக்டாக ஹெட்ஜிங்கை சூஸ் பண்ணுறது பெட்டர். சரி, இப்போ நம்ம நேற்று கொடுத்த அனலைஸ் இதை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். சேம் அதே பேட்டர்ன் தான் நான் வந்து 50 minutes வச்சுருக்கேன். சரிங்களா? ஓ 1 minute பார்த்துக்கலாம். நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம், உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். மார்க்கெட் ஓப்பன் பண்ண ட்ரேட் எடுக்கலாங்களா? மார்க்கெட் ஓப்பன் பண்ண உடனே 9:15 எப்போ எடுக்கலாம்? இல்லை நான் சொன்னது சொல்லு. நான் சொல்லியிருப்பேன் நிறைய டைம்.
தெரிஞ்சவங்க சொல்லுங்க, எப்போ ட்ரேட் எடுக்கலாம் ஆஃப்டர் சொல்லியிருக்கோம். 9:30 அப்புறம் ட்ரேட் எடுக்கணும் ப்ரோ. எஸ் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து இக்னோர் பண்ணி. எஸ் ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸ் கேனில் வந்து நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம், சரிங்களா. 9:25 நம்ம மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நம்ம ட்ரேட் கிடச்சாலும் நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ண மாட்டோம், எடுக்க மாட்டோம். ஒருவேளை ஹெட்ஜிங் எடுக்கலாம் சேஃபாக கேட்டிங்கன்னா, ஹெட்ஜிங் எடுத்தாலும் உங்களுக்கு அந்த ஏடிஎம் நம்ம வந்து பை பண்ணும், சரிங்களா. அடுத்த மணி பை பண்ணிட்டு ஓடிஎம் தான் நம்ம செல் பண்ணும். இப்போ அடுத்த மணி பை பண்ணியிருக்க நேரத்தில் சம்டைம்ஸ் மார்க்கெட் சைட்வேஸ்லையோ இல்லை ஆப்போசிட்லையோ போச்சுன்னா டிகே அதிகமாக இருக்கும். அப்போ என்னன்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்காச்சும் என்ன பண்ணணும், ட்ரேட் 9:25 ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம், சரிங்களா. ஸோ மார்க்கெட் வந்து இங்கே கரெக்டாக பாருங்கள், இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதும் பார்த்தீங்கன்னா சடன் ஃபால்னால ஜோனுக்குள்ளே தான் இருக்குது, சரிங்களா. திரும்ப அடுத்து பாருங்கள், நல்ல கேண்டில் ஃபால் கரெக்டாக 9:25 அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ், சரிங்களா. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அக்லிவேஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஆர்டர்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகும். இந்த இடத்துல தான் என்ன பண்ணியிருந்தோம், அந்த இதையும் நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம், சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து நமக்கு ஆக்சுவல் ட்ரேடே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 9:25 அப்புறம் 9:30 இங்கே என்ன பண்ணுறோம், ஆர்டர்ஸை க்ரியேட் பண்ணுறோம். சேம் ஜோனுக்கு கீழே இருந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து இருக்கும். ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்பவே மஸ்ட்டுங்க, சரிங்களா. இல்லை அப்புறம் போலாம், இல்லை வெயிட் பண்ணக்கூடாது. ட்ரேட் எடுக்கிறோம், அதுக்கான ரிஸ்க் வச்சுட்டு விட்டுறணும். ரிவார்டு நமக்கு தெரியும். அண்ட் ரிவார்டு வந்து இந்த மொத்த சிங்கிள் 0.5 சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் இது சேஞ்சஸ் ஆகும், சரிங்களா. அது அப்படியே வந்து பிளைண்டால ஃபாலோ பண்ணக்கூடாது. பேட்டர்ன்ஸ்க்கு ஏற்ற மாதிரிலாம் மாறும். மிடிலே ரோசல் ஜோன் சம்டைம்ஸ் வரும், சரிங்களா. அங்கே புக் பண்ணிட்டு திரும்ப கீழே மறுபடியும் வாங்குவோம். இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல்ஸ் இருக்குது. இப்போ இந்த இடத்துல இருந்தால் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், அக்யூலேஷன் நடக்கும்னு சொல்லியிருந்தோம். இதே இடம் பாருங்கள், கரெக்டாக டைம் எவ்வளோ, 9:23 9:30 இந்த ரேஞ்சில் மார்க் பண்ணியிருக்கோம். அதே டைம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கால் ஆப்ஷனையும் நமக்கு ஒரு என்ட்ரி. கால் ஆப்ஷனையும் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஹார்மோனிக்கில் ரிவர்சல் ஜோன் இருந்துச்சு ஹவர்லி டைம் ஃப்ரேமில். கரெக்டாக 1.13 வரும். ஸோ இந்த லெவல் தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ட்ரிக்கு மார்னிங் வந்து நம்ம மார்க் பண்ணி இருந்தோம். $1.13 எக்ஸாக்டாக 13 வரணும். அது நம்ம ஹார்மோனிக்கில் நம்ம ப்ரொசீஜரில் வரும். ரொம்ப ரஃபாக வச்சுக்கிறேன். ப்ரோ அந்த அக்யூமுலேஷன்ன்றது என்னது ப்ரோ? ஆர்டர்ஸ் வந்து அங்கே பஞ்ச் ஆகும், சரிங்களா. ஓகே ஹார்மோனிக் பற்றி நான் அது அப்கமிங் கிளாஸ் நம்ம சொல்லுவோம், சரிங்களா. ஓகே. இது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு நேம் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம அந்த நேம் ஃபாலோ பண்ணுறோம், அவ்வளோதான், சரிங்களா. ஓகே ப்ரோ. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆர்டர்ஸை க்ரியேட் பண்ணியிருப்போம், சரிங்களா. கரெக்டாக 205 வந்து நம்ம ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். இந்த ஆர்டர் நான் பப்ளிக் சேனல் கொடுத்துருவேன். 205 ஆர்டர் ப்ளேஸ் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் செக் பண்ணி பார்த்துடணும். ஓகே கொடுத்துருக்கோம், தெரியுதுங்களா. 204 எப்போ 9:23. ஸோ எக்ஸாக்டாக இங்கேயே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆச்சு, என்ட்ரிங்கிறது ட்ரிகர் ஆகிடுச்சு. ஆக்சுவலி நம்ம என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோனுக்கு மேலே வச்சுருந்தோம், 206 வச்சுருந்தேன். அது என்னாச்சு, இந்த கேண்டிலே ட்ரிகர் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ என்ட்ரி எடுத்தோன்னே என்னது நமக்கு 10 to 15 தான் நம்ம ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஸ்டாப் லாஸுங்கிறது வரல, ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிடுச்சு. இப்போ இந்த ப்ரீமியம் சார்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ணணும், டேரெக்டாக போய் ட்ரேட் எடுக்கணும். ஒருவேளை நீங்கள் இங்கே ரோசா ஹிட் ஆக்சுவலி என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா என்ட்ரி பாருங்க உங்களுக்கு இங்கேயே வந்துருச்சு. அதாவது நேற்றே வந்திருக்கும். நேற்று வந்துருந்து எவ்வளோ ஃபால் ஆயிடுச்சு மார்க்கெட், 40 பாயிண்ட் ஃபால். இப்போ 40 பாயிண்ட் ஃபால் வந்து உங்களுக்கு லாஸ் தெரியும்ல, ஒரு லாட்க்கு எவ்வளோன்னு. அப்போ டேரெக்டாக ஸ்பாட்டை பார்த்து என்ன பண்ணக்கூடாது, இங்கே ஆப்ஷன் பையோ செல்லோ வந்து நேக்கடாக போகக்கூடாது. நீங்கள் ப்ரீமியம் சார்ட்டும் அனலைஸ் பண்ணணும். அப்போ ஸ்பாட் ஆகாத மாதிரி ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் என்ன பண்ணிக்கலாம், ஆப்ஷன் ஹெட்ஜிங் போய்க்கலாம். இதுக்கப்புறம் மார்க்கெட் இங்கேருந்து என்னாச்சு, ஸ்ட்ரைட்டாக மேலே போயிட்டு நமக்கு இங்கே டார்கெட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து 0.5 ஆல்மோஸ்ட் இங்கேயே நமக்கு டார்கெட்டு ரீச்டு. இதுக்கு ஒரு மார்க்கெட்டு திரும்ப வந்து ஒரு டபுள் ஸ்ட்ரக்சர், சரிங்களா. இந்த டபுள் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த B2D ட்ரேட். ஸோ இதை நம்ம இங்கே பார்த்துடலாம் ஸ்பாட்டில். B2D ட்ரேட் ஞாபகம் இருக்குங்களா, நம்ம பப்ளிக் சேனலில் எடுத்துருப்போம். அதான் போன Q&A செக்ஷன் நம்ம சொல்லி கொடுத்துருப்போம்.
ஞாபகம் இருக்குங்களா அட்டன் பண்ண உங்களுக்கு இனிமே இல்ல ப்ரோ எக்ஸ்பிளைன் பண்றீங்க. ஓகே. இந்த பி லைனில் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஹரிசாண்டல் ரே மார்க் பண்ணிக்கணும் சரிங்களா. ஓகே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பேஸ் வியூ போடணும். போட்டுட்டு பிக்கு நியரஸ்ட் லெவலில் மார்க் பண்ணணும். இங்கே பிக்கு நியரஸ்ட் லெவலுங்க 979. தொண்ணூறு இருக்குது. ஓகே, எவ்வளோங்க? 1 கரெக்டுங்களா? Yes, bro. ஸோ இந்த லெவலை மட்டும் மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஜோன் ஆக்ட் ஆகும் சரிங்களா. இந்த ஜோனை கிராஸ் பண்ணி நமக்கு கேண்டில் க்ளோஸ் ஆன ட்ரேட் எடுத்துக்கலாம். இல்லை ஜோனை வந்து ரீடெஸ்ட் எடுத்து பண்ணிக்கலாம். நம்ம ட்ரேடுங்கிறத எடுத்துக்கலாம் சரிங்களா. நான் லைன்ஸ் எடுத்துடுறேன். இப்போ மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் என்னாச்சுங்க, ஜோனை தாண்டி ஸ்ட்ரெயிட்டாக மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் நம்ம ட்ரேட் எடுப்போமா? 950 கேண்டில் இல்ல bro. எடுக்க மாட்டோம் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல ட்ரேட் கிடையாது. தென் நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா 925க்கு அப்புறம் நம்ம ட்ரேட் எடுக்கலாம். கரெக்டாக 920 என்னாச்சு மார்க்கெட் ஹிட்டு. இங்கேருந்து என்ன பண்ணிக்கலாம் ஒரு ட்ரேட் சரிங்களா. திரும்ப செகண்ட் டைம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஜோனுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ ஜோனை தாண்டி கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ ஜோனுக்குள்ள வந்தாலும் நம்ம மோஸ்ட்லி ட்ரேட் எடுக்கிறோம். இப்போ இங்கே ட்ரேட் எடுக்கணும், இங்கேருந்து ஒரு 10-20 பாயிண்ட்ஸ் என்னது எஸ்எல் மெயின்டைன் பண்ணும். ஸோ நியர்லி வந்து இவ்வளோ தூரம் எஸ்எல் வரும். ஸோ அகெயின் ஒரு ட்ரேடு மறுபடியும் என்னாச்சு மார்க்கெட் மேலே போயிடுச்சு சரிங்களா. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இந்த ஜோனை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஹிட் ஆயிடுச்சு, செகண்ட் டைம் ஹிட் ஆயிடுச்சு. ஒரே ஜோனை 2 டைம் ஹிட் ஆனாங்க ஜோனு. ஒரே ஜோன் வந்து வீக் ஆகிடுச்சு சரிங்களா. எகைன் தேர்ட் டைம் ஹிட் ஆச்சுன்னு வச்சுங்க, ஜோனு உடச்சிருச்சு. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் மார்க்கெட்டில்? பிரேக் அவுட் பிரேக் அவுட் சரிங்களா. ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட். இப்போ ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா இதே ரெசிஸ்டன்ஸ் இப்போ என்ன மாறிடும், போட்டா மாறிடும் bro. சப்போர்ட்டாக மாறிடும் சரிங்களா. இப்போ ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகிட்டு சப்போர்ட்டாக மாறிடுச்சு. திரும்ப அந்த சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு மேலே போகிறதுக்கு என்ன சொல்லுவோம்? Retest bro. சரிங்களா. ஸோ ரெசிஸ்டன்ஸ் 2 டைம்ஸ் ஹிட் ஆயிடுச்சு. எகைன் பார்த்தீங்கன்னா 3 டைம் ஹிட் ஆகும்போது ரெசிஸ்டன்ஸ் வச்சு பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் ஆகி என்னாச்சு திரும்ப மார்க்கெட் மேலே போயிடுச்சுங்களா. இப்போ இங்கே ஏன் மார்க்கெட் ஃபால் ஆச்சு? ரீசன் தெரியும். இது வந்து ரிவர்சல் ஜோன். இந்த இடத்துல ஒன்று இருக்கு. ஹார்மோனிக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஒன்றும் இல்லை, நீங்கள் கால் ஆப்ஷன் போயிட்டீங்கன்னா அதே 15 மினிட் சார்ட்டில் இங்கே என்ன பேட்டர்ன் தெரியுது தெரிஞ்சவங்க சொல்லுங்க. மொத்தம் பேட்டர்ன் இது என்ன பேட்டர்ன்? W button. டபிள்யூ பேட்டர்ன். பேட்டர்ன் நேம் ஷேப் டபிள்யூ. பேட்டர்ன் நேம் பட்டர்ஃப்ளை. கரெக்ட் சரிங்களா. 0.7 இருக்கா. அப்போ என்ன வரணும் நமக்கு? பட்டர்ஃப்ளை பேட்டர்ன். கிட்டாச்சுங்களா. காலையிலேயே கிட்டாச்சுன்னா அங்கிருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா ஃபால். இந்த இடத்துல இந்த B2D ட்ரேட் இருக்கா ஜோனு கிட்டாச்சுன்னாச்சுங்க அங்கிருந்து மறுபடியும் Reverse ஆயிடுச்சு. ரிவர்ஸ். இந்த இடத்துல நம்ம டார்கெட்டை புக் பண்ணியிருப்போம் சரிங்களா. இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் செல்லுக்கானது. அப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ஃபால் ஆகுது. திரும்ப இந்த ஜோன் ஹிட் ஆகும்போது என்ன இருக்குது எகெயின் என்ட்ரி சரிங்களா. இங்கே வந்து நம்ம 250ல் என்ட்ரி போட்டிருந்தோம். என்ட்ரி நமக்கு ட்ரிகர் ஆகல, கொஞ்சம் முன்னாடியே மேலே போயிடுச்சு. முன்னாடியே போட்டிருக்கலாம், பட் ஓகே என்ட்ரி மிஸ் ஆனால் பிரச்சனை இல்லை. தப்பாக எடுத்தால் தான் நமக்கு லாஸில் போய் முடியும் சரிங்களா. ஓகே, பட் ஹெட்ஜிங் ஹோல்டிங்கில் இருக்குது, ஆப்ஷன் பை மிஸ் ஆகிடுச்சு. ஸோ ப்ராப்ளம் கிடையாது. இப்போ இங்கே தான் வச்சுங்க மறுபடியும் மார்க்கெட் மேலே போயிடுச்சு. இப்போ இந்த ஜோன் வந்து எத்தனை ஹிட் ஆயிருக்கு? 1 2 3 டைம் ஆச்சுங்க பிரேக் அவுட் சரிங்களா. பிரேக் அவுட் திரும்ப அடுத்த ஜோன் இங்கே இருக்குது 1.618 இருக்கும் சரிங்களா. 1.61 இங்கே இருக்குங்களா. கோல்டன் ரீச் ஆயிடுச்சா? இவ்வளோதான் சரிங்களா. பட் ஆக்சுவல் ஓவரால் ட்ரெண்ட் உங்களுக்கு எவ்வளோ மேலே போகும் எப்படி தெரியணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், டைம் ஃப்ரேமை ஹையரில் பார்க்கணும். ஹையர் டைம் ஃப்ரேம் என்னது? இது ஆக்சுவலாக முன்னாடி நம்ம எம் பேட்டர்ன் எந்த டைம் ஃப்ரேம் போட்டோம்? இந்த இடத்துல ஆப்ஷன் ப்ரீமியம்ல ஹவர்லி டைம் ஃப்ரேம் என்னதுங்க? ஹவர்லி சரிங்களா. இப்போ ஹவர்லி டைம் ஃப்ரேம் போகும்போது இங்கே என்ன பண்ணணும், இந்த சிங்கில் ஃபெப் போடணும் சரிங்களா. இப்போ இந்த சிங்கு பெருசாக இருக்கனால ஃபர்ஸ்ட் டார்கெட் 236, செகண்ட் டார்கெட் 382, தேர்டு தானது பாயிண்ட்
சரிங்களா? இப்போதைக்கு ஆக்சுவல் டார்கெட் 382. ஏன்னா இதுக்கு மேலே போகுமா கேட்டிங்கன்னா, இதுக்கு மேலெலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரேடினஸ் சொல்லும். ஏன்னா நம்ம எடுத்தது பாரு என்ட்ரிலேருந்து எவ்வளோ போயிடுச்சு? ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட் போயிடுச்சு. 52% பர்சன்டேஜ் கம்மியாக இருந்தாலும் பாயிண்ட்டில் பாருங்கள் 100 பாயிண்ட் போயிடுச்சு. சரிங்களா? இதுக்கப்புறம் எக்ஸ்பைரி கிட்ட வரும். மார்க்கெட் ஃபால் ஆகி என்ன ஆகும்? மேலே போகும். சரிங்களா? ஓகே, இந்த அனலைஸ் புரிஞ்சுங்களா எல்லாத்துக்கும்? இது எப்படி அனலைஸ் பண்ணுங்கிறது? இதில் யாருக்கா டவுட் இருக்குங்களா? ஓகே, சாட்டில் நிறைய பேர் போட்டிருக்கீங்க, பார்த்துடலாம். ப்ரோ அட்டை பண்ணி தானே ப்ரோ எடுக்கணும்? 25,800 தானே எடுக்கணும்? எஸ் ப்ரோ. ஆக்சுவலாக வந்து இது மேலே போகும் சொல்லி மார்க்கெட் நம்ம எப்போ கொடுத்தோம்? டிசம்பர் 30. நேற்று மார்க்கெட் என்ன இருந்துச்சுங்க? கீழே தான் இருந்துச்சு ப்ரோ. 25,880. சரிங்களா? அப்போ 900 தான் அர்த்தம் பண்ணி கரெக்டுங்களா? ஆமா ப்ரோ. நமக்கு வந்து அப்புறம் ப்ரீமியம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் டிகே நடக்காது. சரியா ப்ரோ? ஓகே ஓகே நீங்கள் வந்து அட்டம் எடுத்தீங்கன்னா டிகே இருக்கும். சரிங்களா? ஓகே பட் ஐடிஎம் போய்ட்டு டிகே இருக்கா. ஸோ அதனால தான் நம்ம அந்த இடத்துல எடுத்தோம். ஓகே ப்ரோ. அதுக்கு தான் கீழே அதனால 25,800 தான் வந்து எடுத்தீங்களா? நான் வந்து 9, 20, 30க்குள்ளேயே நான் கொடுத்துட்டேன் சார்ட். எப்போ கொடுத்த பாருங்க. 9 சாரி இல்லை, டிசம்பர் 26. சரி, இது இல்லை ஆப்ஷன். 9:41 கொடுத்துட்டோங்களா? ஆமா ப்ரோ. கால் ஆப்ஷன் சைடில் 9:41 கொடுத்துட்டோம். ஆக்சுவல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா 9:30 வந்துருச்சு. ஓகே ப்ரோ. ஸோ கொஞ்சம் ஐடிஎம் போகும்போது என்னன்னா டிகே கம்மியாக இருக்கும், பட் ரொம்ப முன்னாடி போகக்கூடாது. சரிங்களா? ப்ரோ நேற்று ஒரு டவுட் உங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஒரே நிமிஷம். ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணி எவ்வளோ நாள் ட்ரேடிங் கன்சிடர்? ப்ராஃபிட்டுக்கும் டெக்னிக்கல் சம்மந்தம் கிடையாது. ப்ராஃபிட் எல்லாமே டிசிப்ளினை பொறுத்து. சரிங்களா? ரெண்டாவது நமக்கு ஏற்ற மாதிரி ரிஸ்க் எடுக்கணும். நம்ம ஆல்ரெடி இருக்கு எஃப்என்ஓ போகிற மாதிரி இருந்தால் ஹெட்ஜிங் போய்க்குங்க. ஹெட்ஜிங் வந்து ஆப்ஷன் பை செல்லை விட சேஃப். சரிங்களா? இல்லை எஃப்என்ஓவே வேண்டாம்னா ஈக்விட்டி போய்க்குங்க. பட் பீரிஷ் மார்க்கெட்டில் ஈக்விட்டியில் நீங்கள் ப்ராஃபிட் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி மார்க்கெட்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும். ஓகே ப்ரோ. அண்ட் டெய்லியுமே நிறைய பேர் ப்ராஃபிட் வருமானு கேட்குறேன். டெய்லியெல்லாம் ப்ராஃபிட் வராதுங்க. ஸோ இந்த லாஸ்ட் 3 ஆயிடுச்சு நல்லா ஒர்க் ஆயிருக்கா? கரெக்டுங்களா? பட் நாளைக்கு இது ஒர்க் ஆகாமல் கேட்டுன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? ஃபெயிலியரும் நடக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம ஒரு 10 அனலைஸ் பண்ணுறோன்னா அதில் 2, 3, 4 கூட ஃபெயிலியர் ஆகணும். ஸோ நம்ம எடுக்கிற ரிஸ்க் ரோடு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே. ப்ளஸ் வந்து என்ட்ரியில் எடுக்கணும். இப்போ இந்த இடத்த ட்ரேட்னா இங்கே எடுக்கணும். நீங்கள் லேட்டால எடுத்தீங்கன்னா ரிஸ்க் ரிவார்டு மாறும். ஸோ அப்போ லைட்டாக ஃபாலோ ஆனால் கூட பெரிய லாஸ் காட்டும். ஸோ என்ட்ரியில் மிஸ் பண்ணிட்டு விட்டுறணும். ப்ரீ மார்க்கெட் போஸ்ட் மார்க்கெட் ஒரு நிமிஷம். ப்ரீ மார்க்கெட் போஸ்ட் மார்க்கெட் அனலைஸ் ப்ரெடிக்ஷன் டைம்லேயே மார்க்கெட் வந்து நீங்கள் முன்னாடியெல்லாம் அனலைஸ் பண்ண முடியாதுங்க. இன்றைக்கி மார்னிங் மார்க்கெட் வந்து சைட்வேஸில் போகுமா இல்லை டிகே அதிகமாக இருக்குமா, புட்டு ஃபாலோ ஆகுமா, இதெல்லாம் வந்து நீங்கள் முன்னாடியெல்லாம் அனலைஸ் பண்ண முடியாது. சரி, மார்க்கெட் வந்து ஓப்பனிங் நம்ம நிஃப்டி பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஆகிற மார்க்கெட் எந்த டைரக்ஷன் வேணால் போகணும். நம்ம என்ன பண்ணணும், எங்கே ரிவர்சல் ஜோன் இருக்குது, சரிங்களா? ரிவர்சல் ஜோனுக்கு ஏற்ற டார்கெட் எங்கே இருக்குது அதை பார்த்துட்டு என்ன பண்ணணும், என்ட்ரி வந்து எடுக்க போகிறோம். அவ்வளோதான். நீங்கள் முன்னாடியெல்லாம் மார்க்கெட்டில் ப்ரிடிக்ட் பண்ணி வச்சிங்கன்னா டைம் வேஸ்ட்டு. நம்மளே எத்தனை மணிக்கு சொல்லியிருக்கோம் என்ட்ரி எப்போ எடுப்போம்? 9:30க்கு மேலே தான். ரெண்டாவது நான் எப்போ அனலைஸ் கொடுக்குறேன்? டெய்லியும் காலையில் பார்த்துருப்பீங்களே. நான் முன்னத்த நாளே கொடுக்குறேன்னா இல்லை, காலைல 9 மணிக்கு தான் மேலே தான் என்ன பண்ணுறோம், அனலைஸ் கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ முன்னாடியெல்லாம் நீங்கள் மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணி வச்சிங்கன்னா நாளைக்கு வந்து எப்படி ஓப்பன் ஆகணும்னு தெரியாது. ஸோ அதெல்லாம் வந்து தேவைப்படாது. ஒரு டவுட். 50MA வச்சு ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணலாம்ல? பண்ணலாம் ப்ரோ. ஓகே. நம்ம கிளாஸ் இன்னைக்கு ப்ரொடியூசர் மார்னிங் தான் நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் எப்படிங்கிறது. ஆமாம் இப்போ நம்ம நீங்க பப்ளிக்கில் சொல்லியிருந்தீங்க. போட்டிருக்கோம். ஸோ இங்கே நம்ம சொல்ல முடியாது. 26,020 ஒரு மார்க் பண்ணிருக்கீங்க ப்ரோ ஜோன். 26,020 இந்த ஜோன். எஸ் ப்ரோ. அந்த ஜோன் எப்படி ப்ரோ? இது ஒன்றும் இல்லை, இந்த ஃபிப்ருக்கு வருங்க ஓவரால். நம்ம இந்த பேட்டர்ன் தானே போட்டோம் ப்ரோ, கரெக்டுங்களா? ஓகே. நம்ம இந்த பேட்டர்ன் தான் போட்டிருக்கோம். இந்த பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மொத்த சிங்கில் 0.5 தான் நமக்கு டார்கெட்டாக செட் பண்ணுவோம். கரெக்டுங்களா?
கரெக்ட் ப்ரோ. 0.5ல ஒரு ரிவர்சல் இருக்கா? நம்ம அப்படியே ஒரு டபுள் பேட்டர்ன் போட்டோம்னா அந்த டபுள் பேட்டர்ன் ரிவர்சல். அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து 382 தான் என்னது ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? ஓகே ஓகே 382 அதாவது இங்கே நான் காட்டணும் பார்த்தீங்களா இந்த இடத்துல 382.5ன்னு ஆமா ப்ரோ. அதுதான் இங்கே. இப்போ இந்த 382 ஹிட் ஆகும்போது நமக்கு இங்கேயும் ஒரு டபுள் பேட்டர்ன் இருந்துச்சா நம்ம அப்படியே ஷோ பண்ணோம்ல பட்டர்ஃப்ளை பேட்டர்ன். ஆமா ஸோ ரெண்டும் ஒரே இடத்துல வருது. ஸோ அதனால அதை ஜோனாக மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். ப்ராஃபிட் ஓகே புக்கிங் ஆகிட்டு தான் திரும்ப மேலே ஓகே போகும். ஓகே. ஹாஃப் பாட்டும் இருக்குல்ல ப்ரோ ப்ரோ? இந்த ஹாஃப் பேட் போட்டீங்களா ப்ரோ? எஸ். இப்போ வந்து நேத்து எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்சுச்சு. ஹாஃப் பேட் வந்து நம்ம டார்கெட் கிடையாது. ஓகே ஹாஃப் பேட் வந்து நம்ம என்ட்ரி ஜோன். நீ ஓகே. அங்கே போய் அந்த டார்கெட் என்ட்ரி ஜோன் வச்சிங்கன்னா வந்து எல்லா இடத்துலையும் போகுமா நம்ம சொல்ல முடியாது. ரெண்டாவது இப்படி மேலே போகுது 0.5 வருமானா இது ஓகே ஃபர்ஸ்ட் டார்கெட் இது செகண்ட். 0.5 வருமா சொல்ல முடியாது. இப்போ மார்க்கெட் மேலே போகுது ஓகே சரிங்களா? இப்படி ஃபாலோ ஆகிட்டு டபுள்யூ போடுறதுக்கு எத்தனை நேரம் ஆகும் சொல்லுங்க? போடலாம் தானே மார்க்கெட்? போலாம் ப்ரோ. அப்படி இல்லாட்டி இப்படி ஃபாலோ ஆகிட்டு திரும்ப எம்மா வரைக்கும் கூட மார்க்கெட் வரும்ல. ஓகே ப்ரோ. ஸோ அது எக்ஸாக்டாக நீங்கள் அவ்வளோ வந்து இவ்வளோ டார்கெட் போகும் இங்கே வைக்காங்கிறத நீங்கள் ஓகே அது கிரீட்னஸ் அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா என்ன ஓகே ஆகிடும்? ஒருவேளை உங்களுக்கு இவ்வளோ டார்கெட் போகும் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நீங்கள் 4 லாட் எடுக்கிறீங்கன்னா 3 புக் பண்ணிட்டு 1 மட்டும் என்ன பண்ணுங்கள் விட்டுறலாம் ப்ரோ. விட்டுறலாம். சரிங்களா? ஓகே நம்ம அவ்வளோ போஞ்சோன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோன்னா எல்லா டைமும் அப்படி போகாது. ரேராக ஓகே போகும். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ நேத்து வந்து ஜனவரி வந்து வீக் தான் வந்து நம்ம ஹெச்சிங் பண்ணியிருக்கோம் அப்படிதானே ப்ரோ? நம்ம ஹெட்ஜிங் ஆல்ரெடி எடுத்தாச்சுங்க. நேத்து நீங்க கொடுத்துருந்தீங்க ப்ரோ. இது வந்து நம்ம ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கு தான் ஹெச்சிங் எடுத்திருக்கணும். ஆமாம் ஃபஸ்ட்டு இன்றைக்கே எடுக்கக்கூடாது. நேற்று வந்து நேத்து எக்ஸ்பைரி அன்னைக்கு எப்பவுமே ஹெட்ஜிங் எடுக்கக்கூடாது. எக்ஸ்பைரி அன்னைக்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து 80,000 90,000 தேவைப்படும். ஓகே ப்ரோ. நான் நேத்து வந்து ப்ரோ ஜனவரி எக்ஸ்பைரிக்கு ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கோட ஹெச்சிங் மட்டும் தான் கேட்குறேன் ப்ரோ. ஆமாம் ஜனவரி ஃபஸ்ட்டுக்கு தான். ஏன்னா டார்கெட் வந்து உங்களுக்கு 200 to 300 பாயிண்ட் தானே. ஓகே ப்ரோ. 1 வீக் ஹோல்டிங்க்கு டைம் இருந்தால் போதும். ஓகே ஓகே உங்கள் ப்ரோ. நீங்க டார்கெட் அப்ப ரொம்ப பெருசாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து எக்ஸ்பைரி கொஞ்சம் தள்ளி அடிப்பீங்க. அதுக்கான டைம் ஓகே தரணும். ஓகே. இந்த ஹாஃப் பேட்ல வந்து நீங்க வந்து ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் தான் வந்து ஹெச்சிங் எடுத்திருக்கீங்க அப்படிதானே? ஆமாங்க. ஓகே ப்ரோ. அப்போ வந்து இது வந்து புல் கால் ஸ்ப்ரெட்டா ப்ரோ? எஸ் ப்ரோ புல் கால் ஸ்ப்ரெட் தான். நான் ஓகே உங்களுக்கு ப்ரோ. ஷேர் பண்ணுறேன் சரிங்களா? நான் ஓகே லைவ்ல ப்ரோ. வந்து நம்ம ட்ரேடு காட்டக்கூடாது. இப்போ ஓகே எந்த ப்ரோ. ட்ரேடும் கிடையாது சரிங்களா? ஓகே ப்ரோ. ஸோ யாரும் இப்போ இப்போ ட்ரேட் எடுக்கிற மாதிரி கேட்குறீங்க. இப்போ எந்த ட்ரேடும் கிடையாது. லைவ்ல நம்ம ட்ரேடும் சொல்லக்கூடாது. நம்ம எடுத்துட்டு நம்ம போஸ்ட் மார்க்கெட்டில் ஷேர் பண்ணுறோம் சரிங்களா? ஓகே ப்ரோ. எதுல ப்ரோ ஷேர் பண்றீங்க? இப்போ பப்ளிக் சேனல் போடுறோங்க. என்ன ப்ரோ? பப்ளிக் ப்ரோ சேனல். இந்த வீடியோ ஷேர் பண்ணீங்களா ப்ரோ? எஸ் வீடியோ வந்துடும். ரெக்கார்டிங் ஷேர் பண்ணுங்க ப்ரோ. வந்துடும். இப்போ Sir, ஹாஃப் பாட் ஆச்சுன்னா அந்த பியர் ஹாஃப் புட் பேட்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணணும். இப்போ வந்து எந்த ரிவர்சல் இப்போதைக்கு கிடையாது சரிங்களா? இப்போ மிடில் இருக்குது. நம்ம அப்டேட் பண்ணுறோம் ரிவர்சல் சரிங்களா? 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேட்டர்ன் இருக்குது. போயிட்டு வந்து ரீடெஸ்ட் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ரீடெஸ்ட் பாயிண்ட்ல வந்து ஜோன்ல இருந்து விக்கு மட்டும் வெளியே கொஞ்சம் தூரம் தள்ளி விட்டுட்டு மறுபடியும் மேல போறாங்க. அப்ப நம்ம வந்து டார்கெட் வந்து பாயிண்ட் வந்து திரும்ப மறுபடியும் மூவ் பண்ணி வந்து அந்த ரீடெஸ்ட் எடுத்த பாயிண்ட்ல எக்ஸ்ட்ராவா போயிருக்கல அதுல வச்சு தான் சார் நம்ம டார்கெட் செட் பண்ணுங்க. ஸ்விங்கோட லோ டு ஹைங்க இல்லை ஹை டு லோ. நீங்கள் வந்து ஜோனுக்குள்ள வைக்கணும் அவசியம் இல்லை இல்ல சரிங்களா? இல்ல சிங்கோட லோட்டு தாங்க நான் சொல்றது வந்து ரீடெஸ்ட் எடுக்கும்போது மறுபடியும் வந்து ஜோன்ல டச் பண்ணும்போது ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா வந்து விக்கு ஜோனை தாண்டி கொஞ்சம் தூரம் ஜோனை போட்டுட்டு தாண்டி மறுபடியும் போனாலும் நீங்கள் அதை தான் எடுத்துக்கணும். அதான் எடுத்துக்கும் மறுபடியும் அதுதான் ஃபுல் லெவல எடுத்துக்கணும். மாத்தி ஆமாம் வைக்கணும் அதுல. மாற்றணும் கரெக்ட்டுங்களா? கண்டிப்பாக. ஓகே சார். ஓகே தேங்க்யூ. ரைட். ப்ரோ சின்ன ப்ரோ இந்த பேஷன் டிசைன் இருக்குல்ல ப்ரோ இதுல எவ்வளவு பேட்டர்ன்ஸ் இருக்கு இல்ல பேட்டர்ன்ஸ் எதுல பார்க்கணும் அப்படின்னு எது இருக்குதா ப்ரோ? ஒரே நிமிஷம் மியூட் மட்டும் போட்டுக்கிறேங்க. ஓகே சொல்லுங்கள். ப்ரோ இந்த பேட்டர்ன்ஸ் இருக்குல்ல எவ்வளவு பேட்டர்ன்ஸ் இருக்கு இந்த இந்த பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் அப்படிங்கிறது எதுவும் அத்தன்டிக்கான வெப்சைட் மாதிரி இருக்குங்களா? இல்ல எனக்கு பேட்டர்ன் எதுவுமே எந்த பேட்டர்னும் தெரியாது. ஹார்மோனிக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ பேட்டர்ன் நான் சொல்கிறேன் ப்ரோ. நான் என்ன பண்ண நான் சொல்கிறேன். ஹார்மோனிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நார்த் இந்தியாவில் வந்து ஃபீனிக்ஸ் ஹார்மோனிக்னு ஒன்று இருக்குது சரிங்களா? ஃபீனிக்ஸ் ஹார்மோனிக் அவங்க வந்து ஹார்மோனிக் கிளாஸ் எடுப்பாங்க. நானும் அங்கே தான் படித்தேன். பட் ஃபீஸ் வந்து அதிகம் 50,000 சம்திங் சரிங்களா? அந்த ஹார்மோனிக் வந்து கிரியேட் பண்ணது வந்து ஸ்காட் கார்ட்லி சரிங்களா? ஸோ அவரோட யூடியூப் சேனல்ஸ் வீடியோஸ் இருக்கும். அண்ட் அதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிளாஸ் எடுக்கிறோம் நிறைய பேர் இருக்கும். நம்ம கிளாஸ் உங்களுக்கு தெரியும் 6,000 கிடையாது 6,400 ஃபீஸ் சரிங்களா? நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ண படிக்காம இருந்தாலும் படிக்கலாம் சரிங்களா? அப்படி இல்லாட்டி எங்கே வந்து தமிழ்நாட்டில் உங்களுக்கு தமிழில் யார் ரொம்ப அஃபோர்டபுளாக கிளாஸ் எடுக்கிறாங்க பாருங்கள். சர்ச் பண்ணுங்கள் சின்ன ஒரு 2-3 டேஸ் வந்து தேடுங்க. ஹார்மோனிக்னு சர்ச் பண்ணி தமிழில் யாரெல்லாம் கிளாஸ் எடுக்கிறாங்க அங்கே எங்கே அஃபோர்டபுள்
1000க்கு 2000 யாரும் சொல்லி தராங்க சரிங்களா. அதெல்லாம் உங்களை அஃபோர்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டு ஃபுல்லாக படிங்க. படிச்சுட்டு என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாக பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். நம்ம கொடுத்த அனலைஸும் நீங்களும் அனலைஸ் பண்ணுங்கள். நம்ம இந்த பேட்டர்ன் கொடுத்துருக்குன்னா இதே இடத்துல போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேட்டர்ன் போட்டு ட்ரா பண்ணி பாருங்கள். ட்ரா பண்ணி சேம் ஒரே மாதிரி வருது சரிங்களா, எல்லாமே கரெக்டாக தான் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாக பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். பட் முடிஞ்ச அளவுக்கு ஓப்பன் சோர்ஸில் படிக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து யூடியூப்லேயோ இல்லை கூகுள்லேயோ வந்து ஃபுல்லாக இருக்காது. அதாவது பேசிக்லேருந்து எந்த கன்ஃபர்மேஷன் பார்க்கவே ஃபுல்லாக இருக்காது. ஸோ என்ன பண்ணுங்கள், ஹார்மோனி தெரிஞ்ச யாராச்சும் இப்போ நம்மகிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கிளாஸ் எடுக்கிறாங்க சரிங்களா, ரொம்ப லோ ஃபீஸ்லேயே எடுப்பாங்க. சரி, இப்போ என்ன பண்ணுங்க, அதெல்லாம் தேடுங்க. தேடி என்ன பண்ணுங்க, ஃபுல்லாக லேர்ன் பண்ணிட்டு பேக் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க எடுங்க. ஏன்னா நம்ம ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுறது ஆப்ஷன் ஹெட்ஜிங் தான். பையிங் மோஸ்ட்லி நம்ம சொல்லவே மாட்டோம். உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாக பையிங்லேயே தான் இருக்குன்னு என்ன பண்ணக்கூடாது, ஹார்மோனிக்கு பத்தாது. புரிஞ்சுங்களா ப்ரோ? இந்த இப்போ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இந்த ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்றது ப்ரோ, டெய்லி 1 டே 2 டே 3 டேஸ்ல ப்ராஃபிட் வருது. அது 4th டே பாத்தீங்கன்னா லாஸ் ஆயிடுது ப்ரோ. இந்த அதனால தான் நான் சொன்னேன், அதனால தான் நான் ஆப்ஷன் ஹெட்ஜிங் போகணும்னு சொல்றேன். அதாவது நம்ம ட்ரேட் எடுப்போம், நமக்கு ஸ்டாப் லாஸ் தெரியும், பட் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்க மாட்டோம். சம்டைம்ஸ் கண்டிப்பா வெயிட் பண்ணும். சம்டைம்ஸ் ஃபாலோ ஆயிடுமா, ஓகே கண்டிப்பா இங்கே விவசாயம் மேலே கொஞ்சம் இங்கே போய் ஆவரேஜ் பண்ணி விட்டுரும். நிறைய இடத்துல ஆவரேஜ் பண்ண என்ன ஆகும், லாஸ் பெருசாக போகும். அந்த லாஸ் பெருசாக போகும்போது நம்ம 2 வாரம் 3 வாரம் எடுத்த ட்ரேடு ஒரே நாளில் மொத்தமாக லாஸே மைனஸில் போய் நின்றோம். இந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம ஹெட்ஜ் போக சொல்கிறோம். ஹெட்ஜ் போகிறதுக்கு எவ்வளோ கேபிட்டல் தேவைப்படுங்க ப்ரோ? அதான் ஒரு டவுட் இருந்துச்சு, நீங்க 40,000. 65 லாக்ஸ் கம்மி பண்றான்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம், இப்போ 40,000 ஹெட்டிங் வந்து இப்போ 40 நினைக்கிறேன். ஒன்று வந்து 50 இருந்துச்சு, இப்போ 40 நினைக்கிறேன். இப்போ 40,000 தேவைப்படுது சரிங்களா. அவ்வளவுதான் இப்போ இந்த வருமா? 40,000 கேபிட்டல் என்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த 40,000 ரெடி ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுற நேரத்தில் ஆப்ஷன் ஹெட்ஜிங் ஃபுல்லாக கற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு 10 அனலைஸ் பண்ணீங்கன்னா 10ல் 7 8 ஒர்க் ஆகணும். அந்த மாதிரி என்ன பண்ணுங்க, அக்யூரஸியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அதை ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா. இப்போ இந்த ஹெட்ஜிங்லேயே பார்த்தீங்கன்னா, இப்போ நான் போய் எடுத்து காட்டுறேன் லைவ்லேயே. ஸ்ட்ராட்டஜி பில்டர் போயிட்டு புல்லிஷ்னா புல் கால் ஸ்ப்ரெட்டா கிளிக் பண்ணுறோம். எவ்வளோ தேவைப்படுதுங்க, 47,000. அதாவது நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி, கரண்ட் எக்ஸ்பைரிக்கு 42,000. ஸோ 42,000 தான் பண்ணிக்கலாம், ஹெட்ஜிங்கில் எடுத்துக்கலாம். அதே பியர் புட் ஸ்ப்ரெட் எடுத்தோம்னா 38 ஒரு லாட்டுக்கு சரிங்களா. ஒரு லாட்டுக்கு ஒரு லாட்டுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் 9,000, மேக்ஸிமம் லாஸ் 3,000. சின்ன டவுட், டிராஃப்ட்ல வந்து வெயிட் பண்ணுங்க. ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் 9,000, மேக்ஸிமம் லாஸ் 3,000. இந்த 3,000ங்கிறது என்னது, உங்களுக்கு லிமிட்டட் லாஸ் தான். இந்த லாஸ் எவ்வளோதான் மார்க்கெட் நம்ம டைரக்ஷன் ஆப்போசிட் பண்ணால் இந்த லாஸை தாண்டாது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஃபியர் வராது, நீங்கள் ஆவரேஜும் பண்ண முடியாது பெருசாக. புரிஞ்சுங்களா. ஸோ இது என்ன பண்ணுவோம், கேபிட்டலை சேவ் பண்ணும். இதோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு இப்போ புரியாது சரிங்களா, பிகினர்ஸ்க்கு சரிங்களா. ஒரு 6 மாதம் 1 வருஷம் மார்க்கெட் நல்லா அடிவானதுக்கு அப்புறம் இதோட இம்பார்ட்டன்ஸ் புரியும். அப்புறம் இந்த இப்போ லாட் சைஸ் கம்மி பண்றோம்னு சொன்னீங்க, பண்ணிட்டாங்க அப்படி? பண்ணிட்டாங்க ப்ரோ, 65 தானே. இதுல ஸ்டாப் லாஸ் டார்கெட் எப்படி சார் போடுறதுங்க சென்சிபிள்ல? நான் ஸ்டாப் லாஸ் டார்கெட் ஆல்ரெடி நேற்று ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேங்க சரிங்களா. நான் உங்களுக்கு நீங்கள் இந்த கமிட்டி குரூப்ல அது போட்டு விட்றேன் சரிங்களா, அது பாருங்க. நேற்று நம்ம கிளாஸ் எடுத்தோம் லைவ்ல போட்டு. ஹெட்ஜிங் வந்து டிராஃப்ட்ல நம்ம போடுவோம்ல சார்? ஆமாங்க. அது வந்து ரியல் ட்ரேடா கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படி? அது ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, கன்வெர்ட் டு ரியல் ட்ரேடு கன்வெர்ட் கிடையாது. இங்கேயே நீங்கள் ட்ரேட் கொடுத்துடலாமே. ட்ரேடாக கொடுத்தீங்கன்னா இங்கே என்ன உங்களுக்கு அக்கௌண்ட்டில் போயிட்டு டேரெக்டாக அட்ரஸ் இல்ல சார். இப்போ நம்ம ஆல்ரெடி டிராஃப்ட்ல வச்சிருக்கோம், டிராஃப்ட்ல ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கு. டிராஃப்ட்ல போய் நீங்க ரியல் ட்ரேட் போட்டீங்கன்னா கரண்ட் மணி தான் எடுத்துக்கும். அது அதுல இருக்கிற கரண்ட் மணில இருந்து எடுத்துக்கும். ஆமா, அது விர்ச்சுவல் ட்ரேட் தானே. ஓகே, கரண்ட்ல என்ன இருக்கோ அப்படியே மாறும். ஆமா, கரண்ட் பிரைஸ் என்ன இருக்கோ அது அப்படியே மாறும். ப்ரோ இப்போ இதுல ப்ராஃபிட் இருக்கு, அந்த ப்ராஃபிட் அப்படியே கன்வெர்ட் ஆகாது. இப்போ ப்ராஃபிட் காட்டுதுன்னா அது கன்வெர்ட் ஆகாது. விர்ச்சுவல் ட்ரேடுங்கிறது பேப்பர் ட்ரேடுங்க. அந்த பேப்பர் ட்ரேட் உங்களுக்கு 15 மினிட்ஸ் டிலேவா தான் வரும், உங்களுக்கு லைவ் வராது. ஓகே ஓகே, அப்படின்னா நம்ம அப்பதான் ஃப்ரெஷ்ஷா எடுத்துக்கோங்க. அந்த டைம்ல என்ன நிஃப்டியோட வேல்யூ இருக்கோ அங்க எடுத்துக்கோ. கரெக்ட்டுங்க. அடுத்து ஒரு டவுட் சொல்லுங்க. இப்போ நம்ம 50K இருந்தாலே ஹெட்ஜிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? 40 to 50K போதுங்க, எனஃப், மோர் தென் எனஃப். நான் இப்போ உங்களுக்கு ஆகஸ்ட் மந்த்ல நான் உங்கள்கிட்ட கிளாஸ் முடிச்சேன். சரிங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், பட் எனக்கு இது அவ்வளோ தெரியாதனால தான் நான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். ஹெட்ஜிங் வீடியோ நம்ம நேற்று ஒன்று எடுத்திருக்கோம் சரிங்களா, நான் உங்களுக்கு தரேன் ஓகேங்களா. ஆல்ரெடி ஹெட்ஜிங் செட்டப் முடிச்சிட்டேன் ஆல்ரெடி.
அதான் நான் இப்போ நேற்று ஒரு கிளாஸ் எடுத்திருக்கோம் ஹெட்ஜிங், சரிங்களா? சார் அதை அந்த ஹெட்ஜிங் பாருங்க. வீடியோ கண்டிப்பா போஸ்ட் பண்ணி விடுங்க சார், பாக்குறேங்க. நான் இப்போ கிளாஸ் முடிச்சு அந்த போஸ்ட் பண்ணுறேன் ப்ரோ சார், இப்ப அந்த பாருங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா ஃபிப் கிடைச்சிடும். வேல்யூ மாத்திருக்கீங்களா ப்ரோ? 0.58 அது கொஞ்சம் மாடிஃபை ஃபிப்பில் பண்ணிருக்கீங்க ப்ரோ. எப்பவுமே மாறிட்டே தான் இருக்கும். நம்ம வந்து பேக் டெஸ்ட் பண்ண மாறிட்டே இருக்கும், சரிங்களா? ஓ அப்படியா? அதை பண்ணுறது எல்லாமே நம்ம கமெண்ட் கொடுத்துருவோம். ஸோ அதனால தான் வந்து நம்ம அப்டேட்ஸ் அதில் வந்துட்டு இருக்கோம்னு சொல்கிறது. ப்ரோ நேற்று ஒரு வீடியோ போட்டுன்னு சொன்னீங்க, அது கிளாஸ்ல நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி தான், அது எதுவும் டிஃப்ரெண்ட் இருக்குங்களா? இல்லை, இது வந்து ஜஸ்ட் Q&A மாதிரி தான், கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர். ஹெட்ஜிங்க்கு ஏதோ வீடியோ போட்டுன்னு சொன்னீங்கல்ல? அது வந்துடும், நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், சரிங்களா? ஓகே சார் ப்ரோ. அது ஹெட்டிங் அந்த வீடியோல அப்லோட் பண்ணிவிடுங்க சார் இதுல குரூப்ல. எஸ், இந்த வீடியோ வந்துருங்க. ப்ரோ அந்த ஹெட்ஜிங் வந்து நம்ம கிளாஸ்ல சொல்லி கொடுத்த மாதிரி தான் இருக்குமா, அது எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கீங்களா ப்ரோ? ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜி ஆல்ரெடி ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? அதில் ஓகே பாருங்க, புரியிட்டு எனக்கு கால் பண்ணுங்க, சரிங்களா? புரியறதுக்கு ஒன்றும் இல்லை, சரி. பார்த்தா புரியும். ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ இது இன்னைக்கு பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம பேட் கொடுத்தோமா, ரீச் ஆயிடுச்சுங்களா? 886. ஓகே. ஸோ இதை பேஸ் பண்ணி எடுத்து நம்ம ட்ரேட் வந்து நம்ம லேட்டராக ஷேர் பண்ணுறோம், வச்சுங்களா? லைவ்ல காட்டக்கூடாது. ஓகே, வேற ஏதாவது ரூட் இருக்குன்னா இந்த ரிவர்சல் எப்படி பார்த்தோங்கிறது? ப்ரோ 9:15 கேண்டில் அது எக்ஸ்க்கு எடுக்க கூடாதா ப்ரோ? எக்ஸ் இப்போ எக்ஸுக்கு நீங்க பிரச்சனை 15 கிடையாது. மினிட்ஸ் அது பிரச்சனை இல்லை, எக்ஸுக்குலாம் பிரச்சனை இல்லை. இல்ல ப்ரோ, நம்ம இப்போ 9:15 நான் வந்து டிரா ட்ரேட் பண்ணது தான் வந்துட்டு எடுக்கக்கூடாது. அந்த ரெட் கேண்டில்ல இருந்து போட்டேன் எக்ஸ். சோ 886 வேல்யூ கொஞ்சம் மாறி வந்துச்சு, இன்னும் கொஞ்சம் மேல இந்த வந்துச்சு. இதுங்களா? ஆமா ப்ரோ. இது வந்து நம்ம எடுக்கலாம், ஆனால் உங்களுக்கு சடன் கிளிச் இருக்கா? ஆ ஆ ஸோ இப்போ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மேலே வரும், சரிங்களா? சம்டைம்ஸ் இது அதான் ப்ரோ, ஹிட் ஆகும், எனக்கு கொஞ்சம் சம்டைம்ஸ் மேல ஹிட் இருந்துச்சு. ஆகாமல் ஃபால் ஆகிடும். ஸோ வந்து அதை எடுத்து நமக்கு ரிஸ்க். ஸோ கொஞ்சம் சேஃபாக முன்னாடி எடுத்தது பெட்டர். ஓகே ப்ரோ ப்ரோ. அந்த நம்ம ஸ்விங் வந்து ரீசன்ட் ஸ்விங் தான் எடுக்கணும்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு இல்லையா? இது லோ டைம் ஃப்ரேம் இன்ட்ராடேக்கு. ஓகே. ஓவரால் டார்கெட் வந்து உங்களுக்கு என்னது 0.5 தானே? ஆமா ப்ரோ. ஆமா ப்ரோ ப்ரோ இப்போ ஹார்மோனிக்கு சொல்லுங்க. இன்ட்ராடேல ஹார்மோனிக் பத்தாது வேற சொன்னீங்க, அது எஸ்எம்சியா பிரைஸ் ஆக்ஷன்னா வேற என்ன? ஹார்மோனிக் பத்தாதுன்னா என்ன அர்த்தம்னா, ஹார்மோனிக்ல ஒரே ஒரு பேட்டர்ன்ஸை ஃபாலோ பண்ணும், சரிங்களா? ஓகே ஓகே. நீங்கள் மல்டிபிள் பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும், ஒரே நாளில் 10 பேட்டர்ன்ஸ் எல்லாம் வரும், சரிங்களா? ஓகே. அதில் எல்லாமே எடுத்தீங்கன்னா வாஷ் அவுட் ஆகிடும் கேபிட்டல். ஏன் வாஷ் அவுட் ஆகும்? ஆப்ஷன் பையிங் எடுக்கிறது நிறைய பேர் ஸ்டாப் லாஸ் வைக்க மாட்டாங்க. ஓகே ப்ரோ. டார்கெட் ஹிட் அடிச்சா பாருங்க எல்லாரும், ஹிட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், சரிங்களா? ட்ரேட் க்ளோஸ். இதுக்கு மேலேயும் போகலாம், பட் அது கிரேட்னஸ், சரிங்களா? ஓகே, ப்ரோ இப்போ 0.5 ஃபிப் எடுத்துட்டோமா ப்ரோ? 0.5 அப்புறம் 0.6 மாறிடுச்சா ப்ரோ? இல்லைங்க, அது நான் பப்ளிக்காக போட்டிருக்கேன், சரிங்களா? நம்ம கிளாஸ் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரோ. ப்ரோ வெயிட் அவர் டவுட் 25,800 கால் ஆப்ஷன் ப்ரோ, டபுள் பட்டன் ஒரே போட்டிருக்கேன். ஒரே நிமிஷம் ப்ரோ, அவர் டவுட் கேட்டால் சொல்லிடுறேன். இன்டர்டே பொறுத்த வரைக்கும் என்னன்னா, உங்களுக்கு நிறைய பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகும், சரிங்களா? எல்லா பேட்டர்ன்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா கேபிட்டல் வாஷ் அவுட் பண்ணி விட்டுரும், சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணணும், மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிட்டு ஒரு செட்டப் மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், சரிங்களா? அது ஒரு செட்டப் மட்டும் என்ன வந்தால் தான் என்ன பண்ணணும், ட்ரேடே எடுக்கணும், சரிங்களா? நீங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி காட்டும். நெட் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. கேஸ் அடிக்குதுங்களா? நெட் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ப்ரோ ஓகே, 25,800 கால் ஆப்ஷன் வந்து 15 மினிட்ஸ்ல வந்து டபுள் பட்டன் போட்டிருக்கேன் ப்ரோ. நான் பார்க்குறேன் ப்ரோ, வெயிட் பண்ணுங்க. இதுல ஷேர் பண்ண முடியல ப்ரோ. இதில் ஷேர் பண்ண முடியும், எனக்கு டெலிகிராம் நோட்டாங்க, நான் பார்த்து சொல்கிறேன். நான் பப்ளிக்காக டெலிகிராம் சொல்ல பண்ணலாம். சொல்கிறேன், சரிங்களா? நான் இப்போ நான் சொல்லக்கூடாது ப்ரோ, நான் செப்ரேஸ்டே கிடையாது. ஓகே ஓகே, ஓகே. ஸோ நான் அதான் சொல்கிறேன், இன்டர்டே பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரேட் செட்டப் மட்டும் எடுத்துட்டு அதை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க, சரிங்களா? வீடியோ வர மாட்டேங்குது ப்ரோ, வீடியோ வரல ப்ரோ. வருதுங்களா இப்போ? பிரதர் இப்போ ஹெட்ஜிங்க்கு ஏதாச்சும் கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்றீங்களா ப்ரோ? நம்ம ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணதுமே ஸ்டார்ட் பண்ணிடுவோங்க. இப்போதைக்கு அலர்ட்ஸ் மட்டும் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம், அது ஒன்றும் ரெடி ஆகல, ப்ராப்பர் அலர்ட் வரல. அதை நம்ம மோஸ்ட்லி இந்த வீக்கெண்டுக்குள்ளே முடிச்சிடும்னு நினைக்கிறேன், சரிங்களா? முடிச்சதும் நம்மளுக்கு ஷேர் பண்ணுறேன், அதுலேயே அலர்ட் வந்துடும். எப்போல்லாம் நமக்கு மார்க்கெட்டில் என்ட்ரி செட்டப் வருதோ அப்போல்லாம் அலர்ட் கொடுத்துரும். இப்போ ஆல்ரெடி இந்த ஹாப் பேட் அலர்ட் குரூப் எல்லாம் இருக்கு சார். அது இப்போ நம்ம வந்து சொல்றது இப்போ ஹெட்ஜிங்க்கு நம்ம அதையுமே ஃபைன் டியூன் பண்ண வேண்டியது இருக்கு, சரிங்களா? ஃபைன் டியூன் பண்ணி வித் சார்ட்டோட ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதுவுமே மோஸ்ட்லி சீக்கிரம் வந்துடும். அதான் பிரதர், குரூப் கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்றீங்களான்னு கேக்குறேன். இல்லைங்க, இப்போதைக்கு கம்யூனிட்டி புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா இல்லை, அலர்ட்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு வரும், சரிங்களா? ஹெட்ஜிங்லயும் வர போகுதுங்களா? ஹெட்ஜிங் வரும்.
சரி ப்ரோ சரி லாஸ்ட் ஜூலை மந்த் நான் ஜாயின் பண்ணேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஏதாவது பாயிண்ட்ஸ் மாறி இருக்கா? நான் டெலிகிராம் லெவல்ஸ் கம்யூனிட்டி குரூப்ல இருக்கீங்களா? என்ன ப்ரோ? கம்யூனிட்டி குரூப்ல இருக்கீங்களா? அது ஸ்டாப் அதில் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக வந்து வீடியோ ஒன்று கொடுத்துருக்கேன் சரிங்களா? ஓகே அந்த வீடியோ பாருங்க. பிங் பண்ணுங்க, லிங்க் அனுப்புகிறேன் சரிங்களா? அது பாருங்க. பிரதர் ரீசெண்டாக வந்து ஒரு அப்டேட்ஸு ஹெட்ஜிங் நம்ம வீடியோ புதுசாக கிரியேட் பண்ண ஸ்ட்ராட்டஜி எல்லாமே அதில் இருக்கும் சரிங்களா? அதை வாட்ச் பண்ணுங்க. பிரதர் இன்னைக்கு கம்யூனிட்டி குரூப்ல போட்டுருவீங்களா பிரதர்? வந்துருங்க, இப்போ வந்துடும் முடிச்சா நம்ம ஹெட்ஜிங் வீடியோவும் போடுறேன்னு சொன்னீங்க. ரெண்டுமே வந்துடும். ஓகே தேங்க்யூ. ரைட் ரைட். ப்ரோ அல்கோ சொன்னீங்க, அல்கோ பத்தி சொன்னீங்க, அது எப்போ பாஸ்? நம்ம ஆளுக வந்து ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் தான் ஒர்க் பண்ணவே போகிறாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம ஜூலை பேட்ச் தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக இருக்கும். அவங்க அசைன்மெண்ட் இதெல்லாமே பார்த்துட்ருக்கோம். ஓகே ஒன்ஸ் அது முடிஞ்சோன்னா நம்ம ஃப்ரீ ஆகிடுவோம் சரிங்களா? ஓகே சார் ஓகே. ரைட். அந்த கம்யூனிட்டி தான் பண்ணுவோமா? ஹெட்ஜிங் பண்ணுறீங்கன்னா மினிமம் 100 to 200 பாயிண்ட் பிடிக்கணும் வரும் ஸ்பாட்டில். 100 to 200 பாயிண்ட் உங்களுக்கு எவ்வளோ வரும் தெரியும்ல? 2-3 days ஆகுமா அது? 1 or 2 days ஆகும் சரிங்களா? பையிங்கிறது வித்தின் 5 to 10 minutes முடிச்சிடலாம் சரிங்களா? பட் சேஃப் இல்லை. ஹெட்ஜிங்கிறது அதை கம்பேர் பண்ணால் சேஃப். பட் அப்போ ஹெட்ஜிங்ல இன்ட்ராடே வந்துட்டு தவிர்க்க நல்லது. ஹெட்ஜிங்கில் இன்ட்ராடே செட்டப் கொடுத்துருக்கேன். அது மோஸ்ட்லி 1 or 2 days. உங்களுக்கு நேற்று கிளாஸ் எடுத்துருப்பேன்ல ஹெட்ஜிங் செட்டப். அதில் வந்து மோஸ்ட்லி இன்ட்ராடேலே ஹிட் ஆகிடும் டார்கெட் சரிங்களா? 2 செட்டப் இருக்குது. ஒன்று இன்ட்ராடேலே ஹிட் ஆகிடும், ஒன்று வந்து ஹோல்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா? ஓகே, அந்த ஹெட்ஜிங் கிளாஸ்ல இருந்ததோ. ரைட். ஓகே, வேற டவுட் இருக்குங்களா பேட்டர்ன்ஸில்? ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம். ஸ்கெட்ச் நான் சொல்கிறேங்க. பேட்டர்ன்ஸ் அதை டவுட் இருக்குங்களா? இல்ல ப்ரோ, அந்த டைம் ஃப்ரேம் நான் மீட் பண்ணிட்டு போட்டுக்கறேங்க. ராஜ் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நம்ம டைம் இப்போ நம்ம டே ஃப்ரேம்ல நம்ம மார்க்கெட் இது பார்க்குறோம் இருக்கு. எஸ் ப்ரோ. பார்த்துட்டு நம்ம இப்போ இன்ட்ராடே பண்றோம், F1O பண்றோம் அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல நம்ம டைம் ஃப்ரேம் எப்படி வேணும் மாத்திக்கலாமா ப்ரோ? ஸ்பாட்டுக்கும் நம்ம சரி நமக்கு ப்ராப்பர் ஸ்விங் இருக்கணும் ப்ரோ. ப்ராப்பர் ஸ்விங் இருக்கிற டைம் ஃப்ரேம் தான் நம்ம எடுத்துப்போம். ப்ராப்பர் ஸ்விங்கு இல்லை நாய்ஸ் உங்களுக்கு தெரியும்ல? கேலிஸ் எவ்வளோ நாய்ஸாக இருக்கும், இது ப்ராப்பர்ஸ் உங்களுக்கு தெரியும்ல? நாய்ஸ் இல்லாத மாதிரி என்ன பண்ணிக்கணும் பார்த்துக்கணும் சரிங்களா? சென்சிபிள் என்ட்ரி எக்ஸிட் எப்படி எடுக்கிறது ஆல்ரெடி நம்ம நேற்று கிளாஸ் எடுத்திருக்கோம். நான் அந்த வீடியோ அனுப்புகிறோம் பிரமோத் ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. ஒரு சின்ன டவுட், இந்த பேட்டர்ன்ஸ் இருக்குல்ல ப்ரோ, W பேட்டர்ன்ஸ், M பேட்டர்ன்ஸ், இதனால வேற எதுவும் பேட்டர்ன்ஸ் வந்து இருக்கா? இது வந்து பேட்டர்ன்ஸ் வந்து நிறைய இருக்குங்க. நிறைய நாள் இல்லை, ஒரு 12 to 16 பேட்டர்ன்ஸ் தான் சரிங்களா? ரொம்பலாம் இல்லை. ஓகே ப்ரோ, அது நீங்க கிளாஸ்ல சொல்லி தரீங்களா இல்ல நம்ம முன்னாடியே அது படிக்கிறோம்? இல்லை, அதெல்லாம் நம்ம கிளாஸ்ல சொல்லி தருவோம் சரிங்களா? நான் எகைன் அதே தான் சொல்கிறேன். ஆப்ஷன் பையிங் போகிறீங்கன்னா ஹெவி ரிஸ்க் சரிங்களா? ஹெவி ரிஸ்கில் டிசிப்ளின் அதிகமாக இருக்கணும். ஒரு ட்ரேட் எடுக்கணும், ஸ்டாப் லாஸ் டார்கெட் என்ன பண்ணணும் கரெக்டாக வச்சுக்கணும். நீங்கள் ட்ரேட் எடுத்து ஸ்டாப் லாஸ் வைக்காமல் ட்ரேட் பண்ணுறது, ஆவரேஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆப்ஷன் பையிங் செட் ஆகாது சரிங்களா? ஹெட்ஜிங் சேஃப். ஸோ நம்ம மோஸ்ட்லி வந்து ஹெட்ஜிங் மட்டும்தான் என்ன பண்ணுறோம் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுறது சரிங்களா? ஸோ 100ல் 2-3 பேர் வந்து ரொம்ப டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. பட் நம்மளும் அவங்கள பார்த்துட்டு நானும் அதே மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு போய் என்ன பண்ணக்கூடாது, ஆவரேஜ் பண்ணுறது, ஓவர் ட்ரேட் பண்ணுறதுல பண்ணாமல் இருந்தாலே போதும். ஸோ இந்த ரெக்கார்டிங் வந்து நான் உங்களுக்கு இன்னைக்கு அப்லோட் பண்ணிடுறேங்க சரிங்களா? ப்ரோ அந்த அயன் காண்டர் கவர் பண்ணுவீங்களா ப்ரோ? அயன் காண்டர் வந்து ஹெட்ஜிங் கிடையாதுங்க. அது வந்து ஸ்டாங்கிள் அந்த இதுக்குள்ள வருது. அது வந்து சைட் வேஸ்க்கு யூஸ் பண்ணுறது. சைட் வேஸ்க்கு ஓகே. அதான ஹெட்ஜிங்லயுமே அது ஹெட்ஜிங்ல ஹெட்ஜிங் வந்து டைரக்ஷன் பொறுத்து. ஒன்று புல்லிஷ் இல்லாட்டி பீரிஷ், அது ஹெட்ஜிங். ஹெட்ஜிங் என்னதுன்னா உங்களுக்கு லாஸை லிமிட் பண்ணணும். உங்களுக்கு அதில் லாஸ் லிமிட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை சரிங்களா? அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் உங்களுக்கு ப்ராஃபிட் சரிங்களா? ஓகே. இல்லாட்டி மார்க்கெட் எதர் புல்லிஷ்லேயே பீரிஷ்லேயே போனால் ப்ராஃபிட் வரும், மிடில் இருந்து உங்களுக்கு லாஸ் வரும் சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும். ப்ரோ வீடியோ வர மாட்டேங்குது. ஓகே, நான் ஸ்டாப் பண்ணிட்டேங்க. அதே மாதிரி எனக்கு சென்சிபிள்ல வந்து பேப்பர் ட்ரேட்கான ஆப்ஷனே காமிக்க மாட்டேது ப்ரோ. ஜீரோதா லாகின் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக காட்டும். காட்டாமல இருக்க கண்டிப்பாக காட்டும். டிராஃப்ட் போர்ட்ஃபோலியோன்னு காட்டும் சரிங்களா? டிராஃப்ட் போர்ட்ஃபோலியோ லிங்க் மட்டும் நான் செப்பரேட்டாக அனுப்புகிறேன் சரிங்களா? நீங்கள் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணுங்க. சரி ஓகே ப்ரோ. ப்ரோ ஆப்ஷன் ஹெட்ஜிங்ல வந்து 50 MA செட்டப் சொல்லி கொடுத்தீங்க. ஹெட்ஜிங் பொறுத்த வரைக்கும் நான் செப்பரேட்டாக ஒரு கிளாஸ் எடுக்கிறேன் சரிங்களா? நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. நான் கம்யூனிட்டி குரூப்புக்குன்னு தனியாக ஒரு கிளாஸ் எடுக்கிறேன்னா, அதாவது புல்லிஷ் சைட் போனாலுமே நம்ம ஹெட்ஜிங் தான் பண்ணணுமா இல்ல வெறும் கால் ஆப்ஷன் மட்டும் எடுக்கறதா எடுக்கலாமா?
ஹெட்ஜிங்னா ஹெட்ஜிங் மட்டும்தாங்க பண்ணணும். நீங்கள் அதில் போய் பார்ஷியலாக புக் பண்ணுறது, ப்ராஃபிட்டை மட்டும் ஹோல்ட் பண்ணிட்டு லாஸை புக் பண்ணுறதெல்லாம் பண்ணவே கூடாது. ஒரு ஓகே சின்ன அப்ப தப்பு ஹாஃப் பண்ணீங்கன்னா ப்ரைஸ் உனக்கு வந்து பெரிய லாஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஓகேங்க சரிங்களா? ஹெட்ஜிங் 2 இருக்குது. ஒன்று ஸ்ட்ராட்டஜி, இன்னொன்று பேட்டர்ன்ஸ். நீங்கள் பேட்டர்ன்ஸும் ஃபாலோ பண்ணலாம், ஸ்ட்ராட்டஜியும் ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? ரெண்டுமே ரிசல்ட் நல்லா இருக்குது. ஓகே ராஜ் ப்ரோ ஆனால் உங்களுக்கு ஹெட்ஜிங்கில் நீங்க ஃபோக்கஸ் கிளாஸ் பண்ணுறீங்கன்னா எடுக்கிறீங்க. மற்ற ஆப்ஷன் பையிங்கோ செல்லிங்கோ போகக்கூடாது. போனீங்கன்னா இங்கே வர ப்ராஃபிட் அங்கே ஈஸியாக நீங்கள் விட்டுருவீங்க. ஓகே ரெண்டாவது ராஜ் நீங்கள் ப்ரோ ஒரு லாட் பண்ணும்போது உங்களுக்கு ஹெட்ஜிங் பெருசாக தெரியாது. சரிங்களா? பட் நீங்கள் ஹெட்ஜிங் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அதில் மாஸ்டர் ஆகிட்டீங்கன்னு வச்சுங்க, ஒரு 6 months 1 yearல தான் நீங்கள் லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது மற்றவங்க ஆப்ஷன் பையில் 5000 10,000 15,000 எடுத்துகிட்டு இருப்பாங்க. பட் அதே ட்ரேடை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஹெட்ஜிங்கில் ஒரு ட்ரேல எடுத்துகிட்டு போயிடுவீங்க. சரிங்களா? அப்போ உங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் புரியும். பட் இப்போதைக்கு ஸ்ட்ரகிளிங் பீரியட் தான் இருக்கும். சரிங்களா? சின்ன சின்ன ப்ராஃபிட்டாக பார்த்துட்டு இருப்போம். பட் கோல் வந்து கொஞ்சம் லாங் டைம் வைங்க, ஷார்ட் டைம் வைக்காதீங்க. ஓகே ஓகே ராஜ் ப்ரோ இப்போ அன்னைக்கு கிளாஸ்ல நீங்க 50,000 இருந்துச்சுன்னா நம்ம ஹெட்ஜிங் எடுக்கிறப்போ அந்த செல் பண்ண பை பண்ண அந்த மாதிரி சொன்னீங்கல்ல, அந்த கிளாஸ் தான் நேற்று எடுத்துருக்குங்க. அதுதான் நான் வீடியோ அனுப்புகிறேன். சரிங்களா? அது அதில் என்ட்ரி டீட்டெயிலாக வந்து எடுக்கிறப்போ நம்ம நம்ம லைவ்லேயே வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காட்டியிருப்போம். என்னென்ன எரர்ஸ் ஓகே வரும், இது எப்படி பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு டீட்டெயிலாக வந்து நம்ம ஒரு 1 hour கிளாஸ் 40 minutes கிளாஸ் எடுத்திருக்கோம். நான் உங்களுக்கு ரொம்ப அப்லோட் பண்ணுறேன். ஓகே ப்ரோ. ராஜ் ப்ரோ எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. சொல்லுங்கள் ப்ரோ நான் வந்துட்டு இந்த காலேஜ் டிஸ்கஸ் பண்ணலாமான்னு தெரியல. நான் நவம்பர்ல ஜாயின் பண்ணேன். ஒரு 1 week கிளாஸ் வந்து அட்டன் பண்ணேன். நான் 5,000 தான் பே பண்ணேன். ஃபுல் அமௌண்ட் நான் உங்கள்கிட்ட ஸ்ப்ளிட் பண்ணி பே பண்றேன். அப்புறம் எனக்கு ஒரு டைஃபாய்டு. இப்போ 1 month ஃபுல்லா பெட்ல இருந்துட்டு இப்போ நம்ம 10 days ரீஜாயின் தான். பண்ணி சொன்னோம்ல இந்த பேட்ச், நீங்கள் பண்ணலையா? இல்ல ப்ரோ, இப்போ ஜானுக்கு வந்துட்டு ஜாயின் ஜாயின் பண்ணலாமா? பண்ணிக்கலாம் ப்ரோ. எவ்வளவு ப்ரோ பே பண்ற மாதிரி இருக்கும்? நான் ஆல்ரெடி பேலன்ஸ் தான் 1,400. இல்லை, உங்களுக்கு நான் அப்போ ஃபீஸ் எவ்வளோ சொல்லியிருப்பேன், அதில் வந்து பேலன்ஸ் 1000 rupees இருக்கும். அது மட்டும் பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். 2,400 பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம்ல ப்ரோ? 2400 1400. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே 6400 ஃபீஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ. ப்ரோ உங்களோட ஃபீஸ் வந்து எவ்வளோ ப்ரோ? 6400. ஓகே ப்ரோ. ப்ரோ நீங்கள் அடுத்த கிளாஸ் ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஆமாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இப்போ நெக்ஸ்ட் நான் ஜாயின் பண்ண முடியாதுங்களா? அடுத்த மந்த் தான் பிப்ரவரி, அதுக்கப்புறம் தான் பார்க்க முடியும். பிப்ரவரி இப்போதைக்கு நம்ம பிளான் பண்ணலைங்க. ஆஃப்லைன் கிளாஸ் தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஆன்லைன் இது பிளான் ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஜாயின் பண்ணணும் ஆன்லைன் கிளாஸ் பண்ணிக்கலாங்க. எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். மெசேஜ் பண்ணிருக்கோம். ஓகே, நான் அனுப்பிச்சிடுறேன் டீட்டெயில்ஸ். ஓகே ஓகே. ஜனவரி கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ? பண்ணிட்டீங்களா? இல்லை ப்ரோ, ஜனவரி 7ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே ப்ரோ. உங்களுக்கு இந்த இதில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு மெசேஜ் பண்ணால் டீட்டெயில் அனுப்புவீங்களா ப்ரோ? எஸ் ப்ரோ, நான் இப்போ பப்ளிக் சேனல் ஓகே போடுறேன் சேனல் நம்பர்ஸ். ஓகே ப்ரோ. ஓகே. தேங்க்யூ. ஸோ அந்த ரெக்கார்டிங் வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேங்க. ரெக்கார்டிங் பார்க்காதவங்க பாருங்கள். சரிங்களா? 11:30 எனக்கு இன்னொரு செஷன் இருக்குது. அண்ட் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு டேரெக்டாக கால் பண்ணுங்க. சரிங்களா? அண்ட் ரெக்கார்டிங் 10 minutes வந்துடும் ரெக்கார்டிங். சரிங்களா? ஓகே ப்ரோ. தேங்க்யூ. தேங்க்யூ. டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.